மஇகா துணைத் தலைவர் சரவணன் பொது விவாதத்தை ரத்து செய்யுமாறு ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் ஆகு டகாங் பரிந்துரைத்ததை அடுத்து, தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு தனக்கும் மஇகா துணைத் தலைவர் சரவணனுக்கும் இடையே ஒரு உரையாடலை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சமய போதகர் ஜம்ரி வினோத் பரிந்துரைத்துள்ளார். மத வேறுபாடுகளை மையமாக கொண்ட விவாதங்கள் மலேசியாவின் பல மத சமூகங்களிடையே பதற்றத்தை அதிகரித்து உறவுகளை பாதிக்கக்கூடும் என்று ஆரோன் அகு டகாக் இன்று ஒரு அறிக்கையில் கூறியிருந்தார். சில தரப்பினர் இன பதற்றங்களை தூண்டி சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் வகையில் அவற்றை தூண்டிவிட அனுமதிப்பதற்கு பதிலாக முதிர்ச்சி அடைந்த உரையாடலில் ஈடுபடுவது நல்லது என்றும் அவர் கருத்துரைத்திருந்தார். இதனை அடுத்து ஒரு பிரச்சனை இருக்கும் போது அதை பற்றி பேசி ஒரு தீர்வை காண வேண்டும் என்றும், அதை பூட்டி வைத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் நடந்து கொள்ளக் கூடாது என்றும் ஜம்ரி கருத்துரைத்துள்ளார். சமீபத்தில் நிறுவப்பட்ட சர்வமத நல்லிணக்க குழுவின் கீழ் ஒற்றுமை அமைச்சு இந்த உரையாடலை ஏன் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் ஜம்ரி கேள்வி எழுப்பினார். நாட்டின் பல்வேறு மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 25 மத அறிஞர்களை கொண்ட சர்வமத நல்லிணக்க குழு சர்வமத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் மத பிரச்சனைகளை தெளிவுபடுத்த உதவுகிறது என்று அவர் நினைவூட்டினார். மேலும் சரவணன் இந்த விவாதத்தில் இருந்து விலகும் எந்த ஒரு நடவடிக்கையையும் தாம் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். மஇகா துணை தலைவர் சரவணன் கடந்த வாரம் ஜம்ரியின் மிகவும் அவமரியாதைக்குரிய மற்றும் புண்படுத்தும் கருத்துகள் 3R நிலைப்பாட்டிற்கு எதிரானவை என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். விவாதத்திற்கு ஜம்ரியை சவால் செய்த சரவணன் சொத்மாவின் கீழ் அவரை கைது செய்யுமாறும் அதிகாரிகளை வலியுறுத்தினார். ஜொகூரில் கால்நடை சேவை ஆணையமான JPV மேற்கொண்ட சோதனையில் பன்றி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 11:10 மணிக்கு சந்தேகத்திற்குரிய லாரியை சோதனையிட்டதில் சம்பந்தப்பட்ட பன்றி இறைச்சி வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக மலேசியாவிற்குள் கொண்டு வரப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பன்றி இறைச்சியை கடத்தியதாக நம்பப்படும் 33 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்ட நிலையில், பறிமுதல் செய்யப்பட்ட பன்றி இறைச்சியின் மதிப்பு 3,75,000 வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட பன்றி இறைச்சியின் நிறுவனத்தின் முத்திரைகளும் போலியானது என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புலாவ் மாபுல் பகுதியில் கடல் சாகசம் செய்வதற்காக சென்ற டைவிங் செய்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பிற்பகல் 2:36 மணிக்கு ஆடவர் ஒருவர் கடலில் மூழ்கியதாக அவசர அழைப்பை பெற்றதாக செம்பூர்ணா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சப்ரி ஜைனோன் தெரிவித்தார். காலை 10:50 மணி அளவில் புலாவ் மாபுல் கடலின் 12 மீட்டர் ஆழத்திற்குள் டைவிங் செய்வதற்காக அவர் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் 12:30 மணிக்கு டைவிங் செய்ய சென்ற அனைவரும் கரைக்கு திரும்பியும் 34 வயது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு ஆடவர் மட்டும் கரைக்கு திரும்பவில்லை என டைவிங் குழுவினர் தெரிவித்ததாக முகமது சப்ரி ஜைனோன் தெரிவித்தார். அதன் பின்னர் மீட்பு படையினர் சம்பந்தப்பட்ட கடல் பகுதியில் தேடுதல் பணியை மேற்கொண்ட நிலையில் கடலின் மேற்பரப்பில் அவரின் உடல் மிதந்ததாகவும், செம்பூர்ணா மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநாட்டு ஆடவரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் எதிரில் வந்த லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாலை 7 மணிக்கு கெமினியாவில் இருந்து பத்தான் மெலாக்கா செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், விபத்தில் உயிரிழந்தவர் கோலப்பிலாவில் உள்ள தஞ்சோங் ஈப்போ காவல் நிலைய காவல் அதிகாரி என்றும் கம்பின் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமீருடீன் ஷரிமான் தெரிவித்தார். முன்னிருந்த வாகனத்தை முந்தி செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் வந்த லாரியில் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த 33 வயது காவல் அதிகாரியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கம்பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், 32 வயது லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமீருடீன் ஷரிமான் தெரிவித்தார். அதிக லாபம் பெறும் ஆசையில் தகுதியற்ற அங்கீகரிக்கப்படாத கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் தனது சேமிப்பு பணமான 3,378 வெள்ளியை முதலீடு செய்த 63 வயது முதியவர் தாம் ஏமாற்றப்பட்டதாக கொந்தான் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சமூக வலைதளத்தின் மூலம் அதிக லாபம் பெறும் வகையிலான முதலீட்டு விளம்பரத்தை கண்டு
தாம் முதலீடு செய்ததாக பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக பகாங் மாநில காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ யகாயா உஸ்மான் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரையில் 9 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 10 பரிவர்த்தனைகளை செய்ததாகவும், முதல் வாரத்தில் 20,698 வெள்ளி லாபம் பெற்றாலும் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் பெற முடியாததால் பாதிக்கப்பட்ட முதியவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட முதலீட்டு நிறுவனத்தின் பதிவுகள் அதிகாரப்பூர்வமற்றவை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்துஸ்ரீ யகாயா உஸ்மான் கூறினார். தலைநகரில் முறையான அனுமதியின்றி வியாபாரம் நடத்தி வந்த 6 வணிக கடைகளில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சோதனை மேற்கொண்டது. சம்பந்தப்பட்ட வணிக கடைகளில் 4 கடைகள் வெளிநாட்டினர்களால் போலி ஆவணங்களை கொண்டு பராமரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சலாயங்கில் உள்ள வணிக கடைகள் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படவிருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட வணிக தளங்களை நடத்தி வந்த வெளிநாட்டினரிடம் தேசிய குடிநுழைவு துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை சம்பந்தப்பட்ட வணிக கடைகளின் உரிமையாளர்கள் அபராதத்தை செலுத்தி மீட்டுக் கொள்ளலாம் என்றும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. ஜொகூரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 கும்பல்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். ஜொகூரின் ஸ்ரீ அலாம், ஜொகூர் பாரு என 2 வெவ்வேறு பகுதிகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 7 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். முதற்கட்ட சோதனையில் 32.2 கிலோகிராம் எக்ஸ்டாசி வகை மாத்திரைகள், 13.50 கிராம் ஷாபு வகை போதைப்பொருள் மற்றும் எராமின் வகை போதைப் பொருட்களுடன் 17 வயது இளைஞர் மற்றும் இளம் பெண் உட்பட 4 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், திருடப்பட்ட வாகனமும் 3,659 வெள்ளி ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மற்றொரு சோதனையில் 15,450 வெள்ளி ரொக்கப்பணமும் 9.28 கிலோகிராம் எக்ஸ்டாசி வகை மாத்திரைகளும், 74 கிராம் கெட்டமின் வகை போதைப் பொருளும், 90 எராமின் வகை மாத்திரைகளுடன் 2 உள்ளூர் ஆடவர்களும் வியட்நாமைச் சேர்ந்த 25 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக டத்தோ எம் குமார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.